26ஆந்தேதி டிஎல்ஆர்டி 1 மணிக்கு நம்பர். சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா 3 செட் எடுத்திருக்கேன். ஏ போர்டுக்கு வந்து 1, 8, 9, பி போர்டுக்கு 6, 7, 9, சி போர்டுக்கு 5, 7, 8. ஸோ 8 வந்தனால பி போர்டுக்கு 7, 9, 6 பார்த்தீங்கன்னா சி போர்டு இல்லைன்னா ஏ போர்டு தூக்கி வைக்கலாம். சி போர்டுக்கு 6 வந்தனால 5, 7, 8 எடுத்துருக்கேன். ஆல் போர்டுக்கு 6, 5, அது வந்து 6 பி போர்டையும் சி போர்டுக்கு 5 எடுத்திருக்கேன். ஸோ அது உல்ட்டாவாக சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் நீ ட்ரை பண்ணதா 6, 9, சி போர்டுக்கு 5, 8, 865, 968, 975, 998 இது 4 செட் எடுத்துருக்கேன். இந்த நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. அப்படியே வைக்க வேணாம், கண்டிப்பாக அப்படியே வச்சுன்னா மிஸ் ஆகும். ஸோ நீங்கள் ரெண்டே நம்பரு 6 5 அந்த பி போர்டில் இருக்க 8 தூக்கி சி போர்டுக்கு 8 மாற்ற அந்த கான்செப்டில் வைங்க. சி போர்டு பேஸ் பண்ணி எனக்கு சி போர்டுக்கு 7 காமிக்கல, ஸோ அதனால் சொல்கிறேன். உங்கள் கணக்கு என்ன வரும்னு பார்த்து வைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கேஎல் பேஸ் பண்ணி வைங்க. நேற்று கேஎல் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 725, ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி வைங்க. ஸோ அப்படியே கூட வச்சு அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2 காமிக்குது, ஆனால் 2 எந்த போர்டுன்னு தெரியல. ஏ போர்டு இல்லை பி போர்டு கூட வந்து வைக்கலாம். ஸோ பிசி 25 கூட வச்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி 3 மணிக்கு வர ரிசல்ட்டை வந்து 6 மணிக்கு டிஆருக்கு வைங்க கேஎல் ரிசல்ட்டை. அதே மாதிரி கேஎல் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி திருப்பி 8 மணிக்கு வைங்க. இந்த ரிசல்ட்டை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பார்த்து மேட்ச் பண்ணிங்கன்னா ஏதோ ஏ போர்டு பி போர்டு ஏதோ கண்டிப்பாக அதில் வந்து அப்படியே 6 வந்து 5 கொடுத்துருப்பான். அப்படி இல்லைன்னா 7 வரும். அந்த மாதிரி கான்செப்டில் ஒன்றால் மைனஸ் பண்ணி ஒன்றால் ப்ளஸ் பண்ணி நம்பர் வைங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க முடியும். ஸோ அதுக்காக ரொம்ப வச்சு லாஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு செட் வைக்கிறீங்க, டைம் நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக வின்னிங் ஆகும். ஒருவேளை டைமும் செட் ஆகலை அப்படின்னா அது லாஸில் போகும். அதுக்காக ரொம்ப காசுக்கு அமௌண்ட் ஆசைப்பட்டு வச்சு லாஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு நாளைக்கு உங்களால் முடிஞ்சால் 500ரூபா 1000ரூபா எடுக்க முடியுதோ அதை பாருங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் 1000ரூபா இது பண்ணால் 4 இதுக்கு 4000ரூபா ஆச்சு. அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஆல் போர்டு சிங்கிள் போர்டு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப வச்சு லாஸ் பண்ணிக்க வேணாம். நீங்கள் டிஆரில் ஆல் போர்டு கன்ஃபார்மாக சொல்ல முடியல, ஸோ அதனால் வச்சுருக்கேன். கேயில் வேணுமா ஆல் போர்டுக்கு 3 கொடுத்துருக்கேன், அது பி போர்டு பேஸ் பண்ணி. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஏ போர்டுக்கு 8 2 வரலாம். ஸோ அதனால் சி போர்டுக்கு 4 கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு டிஆரையும் அதையும் மிங்கிள் பண்ணி டெஸ்ட் பண்ணி எடுங்க நண்பா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.